ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவன் அவனுடைய சம்பளத்தை விட 5 மடங்கு கம்மியா சம்பளம் வாங்குற ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் ஆட்சி முடிச்சு வரும்போது அவருடைய பேர்ல சொந்தமா பெட்ரோல் பங்க் வந்துருது, தியேட்டர் வந்துருது, ரெசார்ட் வந்துருது, ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம்னு முக்கியமான பகுதிகள் ஏதாவது லாட்ஜ் வாங்கி போட்டுறாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். அரசியல் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை ஒண்ணா நம்ம இணையதளங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு அமைச்சர் அந்த பகுதியில் ரொம்ப நாளா அவர் தான் தௌலத்து அப்படின்னு நிரூபிச்சு வந்திருக்காப்புல. அந்த அமைச்சரை மக்கள் நிப்பாட்டி கேள்வி கேட்டு நீங்க எங்க ஏரியாவுக்கு வர வேண்டாங்க அப்படின்றது போல பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இணையதளத்துல வைரலாகி போயிட்டு இருக்கு. யார் அந்த அமைச்சர்? நான் வெளியில தமிழ் பேசுவாலும் ஓட்டு கேட்க போகும்போது தெலுங்குல தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, மிஸ்டர் KKSSR. அவர் தான் அந்த அமைச்சர். அவரை பத்தி தான் அந்த வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்க. தர முடியாது. ஒண்ணு 114 NGO காலனி மட்டுமா இருக்கு. நமக்கு 200 கிராமம் இருக்கு. இதை நான் பண்ணி கொடுத்தேன். அவன் சொன்ன என்ன சௌமியா மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாரா? பேச பேசணுங்க. மக்களே பேசினாரா? பேசணும். அதே பேசணும். மக்களுக்கு அவர் எப்படி பேசுவாரு? மக்கள் அவர் கேட்ட போது நீங்க ஓட்டு சொல்ல போச்சு. மக்களே அப்படி ஒரு ஆண்டு கூட ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மக்கள் ஆதரவு ஒரு வார்த்தை பேசுறாரா? இத்தனை பேர் இருக்கீங்க. மக்களுக்கு ஒரு வார்த்தை பேசுறேங்க. மக்கள் பேசுவாங்க. ஒரே பாத்தீங்களா? அமைச்சர் பெருமக்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அதுல ஆளுங்கட்சியின் அமைச்சராக இருக்கிற திமுகவின் அமைச்சர்களை பார்த்து தான் கேள்விகள் எக்கச்சக்கமா மக்கள் கேட்டு அடுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் காவிரி பிரச்சனையை தீர்க்கல, முல்லை பெரியாறு தீர்க்கல, கட்சித்துவ பத்தி கேட்கல, நீட்டை பத்தி கேட்கல. அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுமே அவங்க ஊருக்கு தேவையான குடிநீர், சாலை, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான விஷயத்தான் கேட்கிறாங்க. இதுல தப்பு இருக்குதா? இல்லை. அப்படின்னா இத்தனை ஆண்டுகளா அதை செய்யாத கட்சிக்குத்தான் நாங்க ஏன் ஓட்டு போட்டோங்கிறத மக்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறாங்க. மக்கள் சிந்திக்க துவங்கிறது யாருக்கு ஆபத்தும் இல்லையோ கழகத்துக்கு மிக முக்கியமான ஆபத்து. கழகத்துக்குள் கலகத்தை விளைவித்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த அரசியல் வியூகம் ரொம்ப பயன் கொடுக்கும் தேர்தல்ல. ஏன்னா இந்த நாட்டுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்த்து மக்கள் இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் வரும்போது கேள்வி கேட்டதே இல்லை. இத்தனை ஆண்டுகள் வரலாற்றுல மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிற அப்படின்னு சொல்ற அறிவிப்பு வந்திருக்கும். கருப்பு கொடி ஒட்டிப்பாங்க,
தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே பிரச்சாரம் பண்ண வந்த அமைச்சரை நிப்பாட்டி கேள்வி கேட்டதே இல்லை. இதுதான் முதல் முறை இந்த தேர்தல நடக்குது. அதுவும் குறிப்பா திமுகவை சார்ந்தவங்களை தான் நிப்பாட்டி பெரும்பால கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த அரசியல் விதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட விருட்சமாக வளர்ற காலம் வந்துருச்சு. 2026 தேர்தலில் அந்த அறுவடையை அண்ணன் சீமான் அவர்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அமைச்சர் பெருமக்களை யாரும் கேள்வி கேட்கறதில்லை அப்படிங்கிறதுனால நான் தான் நிரந்தர அமைச்சர் அப்படிங்கிற முடிவை எடுத்த KKSSR மாதிரியான ஆட்களையே மக்கள் நிப்பாட்டி கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு அரசியல் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிச்சு. எம்எல்ஏவோட சம்பளம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட சொத்து மதிப்பையே இத்தனை கோடி உயருது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சு அரசியல் களத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் வழியா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. எங்கேயோ இருக்கிற நீங்க எங்கேயோ ஒரு சந்தில உட்கார்ந்து பேசுற என்னோட வீடியோ பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியமா இருக்குது. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களா ஒரு பத்திரிகையில் எழுதுவாங்க, இவங்களா ஒரு விஷயத்தை மீடியான்னு கொண்டு வந்து சேர்ப்பாங்க, இவங்களா உண்மையை ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு அமைச்சர் ஒரு தகவலை பேசுறாருன்னா அவர் பேசி முடிச்சு மேடை இறங்கும் முன்னே அந்த தகவல் சரியா பொய்யாங்கிறத இணையதளங்கள்ல பார்க்க முடியும். அத்தனை வேகமா அந்த இன்டர்நெட் இருக்கிறது. ஒரு விதத்துல யாருக்கு பெரிய ஆபத்துன்னா கழகத்திற்கு பெரிய ஆபத்தா இருக்குது. கழகம் இந்த நாட்டுல பல பொய்களை சொல்லி ஆட்சி அமைச்சுக்கிட்டு வந்திருக்கு. இத்தனை ஆண்டுகளா கழகம் சொல்லாத பொய்கள் அப்படின்னு நீங்க அடுக்கிறீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. கழகம் சொல்லிய பொய்கள் அடுக்கிறீங்கன்னா கடலளவு இருக்கும். கடலளவு இருக்கும். எல்லாமே பொய் தாங்க. கழகம் பேசுறது எல்லாமே பொய் தான். எதுக்கு எடுத்தாலும் பொய்களை தவிர வேற ஒண்ணுமே அந்த கட்சியில இல்லை. பொய்யையே மாயையா பேசி அப்படி ஒண்ணு இருக்கிறது போல காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருந்து இந்த கழகம். அரசியல் அப்போ கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதாவது திட்டத்தை போட்டாகணும் இல்லையா? சும்மா கஜானால பணத்தை எடுத்துட முடியாது. ஏதாவது ஒரு பாலம் கட்டுறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன், ரோடு போடுறேன்னு ஏதாவது ஒன்று செஞ்சாத்தான் அதுல இருந்து கமிஷன் வாங்கி காட்டையை போட்டு பாக்கெட்ல போட முடியும். அதுக்காக போடப்பட்ட ரோடு தான், அதுக்காக போடப்பட்ட பள்ளிக்கூடம் தான், அதுக்காக போடப்பட்ட திட்டங்கள் தான். அது மூலமாக அடிச்ச பணம் தான் இவங்களோட கொள்ளை. இதுதான் கழகம் செஞ்ச எத்தனை வருஷம் சாதனை. அந்த சாதனைகள்ல ஒரு சில விஷயங்கள் எதர்ச்சியா குருவி உட்கார பணம் பல விழுந்துச்சு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அது மாதிரிக்க ஒரு சில சாதனைகள் இவங்க சாலையை போடும்போது அந்த ஊர் ஆட்டோமேட்டிக்கா டெவலப்பா இருக்கும். ஒரு சில சாதனைகள் இவங்க பள்ளிக்கூடம் கட்டும் போது அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் படிக்க தயாரா இருந்திருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, திடீர்னு அவங்களோட வாழ்க்கை மாற்றம் வந்திருக்கும். ஆனா அந்த சாதனையை இவங்களோட தான் அப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சரி, எது எப்படியோங்க மக்கள் அமைச்சர் பெருமக்களை நிறுத்தி கேள்வி கேட்கலாங்கிற முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிந்தனை தொடர வேண்டும். இதுதான் இந்திய நாட்டினுடைய ஒரு சராசரி குடிமகனா உங்கள்கிட்ட நான் கேட்கிறது. ஏன் இந்த கேள்வியை கேட்கணும்னு சொன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் எவ்வளவுங்கிற விஷயத்த மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் சொத்து மதிப்பு எவ்வளவுங்கிறது அவங்களுக்கு பிடிபடும். ஒரு பேங்க் மேனேஜர் சம்பளம் தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு. இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதோட 4 மடங்கு 5 மடங்கு கம்மியா தான் ஒரு எம்எல்ஏவோட சம்பளம். ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறவன் அவனுடைய சம்பளத்தை விட 5 மடங்கு கம்மியா சம்பளம் ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் ஆட்சி முடிச்சு வரும்போது அவருடைய பேர்ல சொந்தமா பெட்ரோல் பங்க் வந்துருது, தியேட்டர் வந்துருது, ரெசார்ட் வந்துருது, ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம்னு முக்கியமான பகுதிகள் ஏதாவது லாட்ஜ் வாங்கி போட்டுறாங்க. இதையை தாண்டி மனைவி துணைவி பேர்கள்ல பினாமி பேர்கள்ல பள்ளிக்கூடம் கட்டிடுறாங்க அல்லது பள்ளிக்கூடத்தை வாங்கிடுறாங்க. இது எல்லாமே பண்ண முடியுது. முக்கியமான டவுன் சிட்டிஸ்லாம் பிளாட்ஸ், வீட்டு மனை வாங்கி போட்டுறாங்க. இது எல்லாம் முடியுது. எப்படி? 5 வருஷம் எம்எல்ஏ. அப்ப இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னா மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற நம்ம சொந்தக்கார போய் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், எம்எல்ஏவோட அதிக சம்பளம் வாங்குறான், அவன் இன்னும் வீட்டிலோடு காரணோடு கட்ட முடியாம சங்கடப்படுறான், எம்எல்ஏக்கு மட்டும் எப்படியா சொத்து வருது அப்படின்னு யோசிக்கிற பொழுது தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அடிச்ச ஊழல், கொள்ளை, லஞ்சம், இது எல்லாம் தான் அதுக்கான காரணம். அந்த தேடல் தொடரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சராசரி வாக்காளர் என்னுடைய ஆசை. அப்படி தொடரும் பொழுதுதான் ஒரு சரியான புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு தேர்தலில் நிற்கும் பொழுது வேட்பாளராக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். KKSSR ஏற்கனவே பல முறை அமைச்சராக இருந்தாரு, பல முறை எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவரே திருப்பி இருந்துடலாமா? கடம்பூர் ராஜு ரொம்ப வருஷமா அவரே தான் இருக்காரு. அந்த ஏரியா டெவலப் ஆயிருச்சா? அந்த ஏரியாவை சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாரா? ஒண்ணும் இல்லை. அப்போ தூத்துக்குடியில கனிமொழி ஏற்கனவே இருந்தாங்க, அந்த ஊரை டெவலப் ஆயிட்டாங்களா? திருப்பி அவங்களே தான் வரணுமா? இந்த மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க.
மாற்றத்தை தேடி மக்கள் இருக்கிற போது யார்கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஓட்டே போட மாட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த வாக்காளர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. யார் ஜெயிச்சு நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம நோட்டால போட்டுருவோம் அப்படி நினைக்கிறது ஒரு கூட்டம். இதையெல்லாம் தாண்டி நான் ஓட்டு போடுறது ஊருக்கே வரமாட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்ப இந்த நாட்டுக்கு பெரும் பிரச்சனை. ஒருவேளை சுப்ரீம் பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டோட சுப்ரீம் பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, ஓட்டே போட மாட்டேன்னு சொன்ன இல்லையா, அவனுக்கு எல்லாம் குடியுரிமை ரத்து பண்ணுங்கிற சட்டத்தை போடுவேன். அவன் நாட்டில் இருந்து ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. ஒருவேளை ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கா, ஒரு ஜெயிலில் இருக்கிறேன், சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான்னா அவன் ஓட்டு போடலைன்னா பிரச்சனை இல்லை. விதிவிலக்கெல்லாம் பொது விதி ஆகாது. ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன், அன்னைக்கு நான் கம்பெனிக்கு போயிடுவேன், அன்னைக்கு நான் சினிமாவுக்கு போயிடுவேன், அன்னைக்கு படுத்து தூங்கிடுவேன், அன்னைக்கு தான் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன் உட்காந்துருந்தான்னா அந்த அயோக்கிய நாய்கள்லாம் இந்தியாவில இருந்து பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்குலாம் குடியுரிமை ரத்து பண்ணிடும். அப்படி பண்ற மாதிரியான சட்ட திருத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாடு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கும். கோபத்துல வெறுப்புலையாவது ஓட்டு போடுவேன். அப்படி போடும் போதாவது நல்ல தலைவர்கள் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேன். இதுல சில கருத்துக்கள் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். என்மர ஆதங்கங்களை பேசுறதுக்காகத்தான் இந்த வீடியோ தொகுப்பு. தொடர்ந்து பாருங்க, நிறைய இந்த மாதிரி வெட்டியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.